காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு ரிவ்யூ வீடியோ தான். நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி நான் பாடி ஹேர் ரிமூவல் பவுடரும் ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் பவுடரும் வாங்கியிருந்தேன்னு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி ரிவ்யூ போடுறதுக்கு. வந்துட்டு பாடி ஹேர் ரிமூவல் பவுடர் நான் மித்ராய்ஸ் நேச்சுரல்லேருந்து வாங்கியிருந்தேன். ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் பவுடர் வந்துட்டு அழகி ஹோம்மேட்ஸில் வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, என்னோடய ஜஸ்ட் ரிவ்யூ தான். ஆனால் இது கண்டிப்பாக ஆனஸ்ட் ரிவ்யூவாக தான் இருக்கும். நான் எதுவும் வந்துட்டு மறைச்சி இது பண்ணிலாம் சொல்ல போகிறதில்ல. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதை தான் நான் சொல்ல போகிறேன். இது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இது ரொம்ப நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். யாருக்குமே யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு கூட இது வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம். லைக் நீங்கள் எடுத்துகிட்டு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ எடுத்துகிட்டு ஒரு பவுல்லையோ இல்லை இதுலேயோ போட்டுட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ரோஸ் வாட்டரோ இல்லை நார்மல் ப்ளெயின் வாட்டரோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேர் இருக்க இடத்துல போட்டுட்டு அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லை வந்துட்டு 20 மினிட்ஸில் நீங்கள் வந்துட்டு ப்ளெயின் வாட்டர் போட்டும் வாஷ் பண்ணலாம். இல்லை வெட் கிளாத் எடுத்துகிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் ஒய்ப் பண்ணிவிட்டு கூட ரிமூவ் பண்ணலாம். இதை ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுது, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு இதோட ஃபார்முலேஷன் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது அவங்க கிளைம் பண்ணுறது ஹெர்பல் தான் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் இது ஹெர்பல்னு தான் கிளைம் பண்ணுறாங்க, அது ஓகே. பட் ஆனால் இதே ஒர்க்கை தான் வந்துட்டு அந்த ஸ்ப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹேர் ரிமூவல் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் நீங்கள் போட்டுட்டு ஒய்ப் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் கன்வீனியன்ட் எதுவோ அது பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு பர்சனலாக ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் பவுடர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தோணுச்சு. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க, இல்லை எனக்கு நார்மலாகவே ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு இது பட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து ரொம்ப பிளாக்காக மாறிடும் அந்த இடம் அப்படின்றவங்க, இல்லை ரெட்னஸ் எனக்கு டக்குன்னு வந்துடும்ங்கிறவங்கலாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையாங்கிறத ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இது ரெண்டுமே வந்துட்டு ஹேரை ரிமூவ் தான் பண்ணும், ஹேர் க்ரோத்தை ஸ்டாப் பண்ணாது. அதையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் நார்மல் ரேசர் வேக்ஸ் எப்படி பண்ணுறீங்களோ அதே தான் இதுவும். அந்த மாதிரி ஹேரை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாமே தவிர உங்களோட ஹேர் க்ரோத்தை எந்த வகையிலுமே வந்து அதிகமாக்கவும் செய்யாது, அதே மாதிரி குறைக்கவும் செய்யாது. அது நான் கண்டிப்பாக வந்து சொல்ல முடியும். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் ஹேர் ரிமூவல் பவுடர் ஹெர்பலாக இருக்குது அப்படின்னா போட போட வந்து ஹேர் வந்துட்டு வளர்றது குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தில் இருப்பீங்க. தயவு செஞ்சு அந்த மெத்தெலாம் எடுத்துருங்க. இது நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஹேர் எப்படி ரேசர் வச்சு ரிமூவ் பண்ணுவீங்க அப்படியோ அது மாதிரி இதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம், அவ்வளோதானே தவிர இதால் க்ரோத் எந்த வகையிலுமே வந்துட்டு குறையாது. நீங்கள் க்ரோத் குறையணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்டேக் நீங்கள் எடுத்துக்கணும். நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். உங்களுக்கு ஏதாச்சும் பிசிஓடி இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது, இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப ஹேர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, ரொம்பவே வந்துட்டு டார்க்காக தெரியுது, ஒரு மாதிரி ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது, ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டியாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு 100ல் 2 பேருக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு நான் எப்படி வெளியே போவேன், எப்படி அடுத்தவங்கள ஃபேஸ் பண்ணுவேன், அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே மனுஷங்க தான். ஸோ அதனால் முதல் வாட்டி வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2வது வாட்டி அவங்களுக்கே தெரியும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு. அவங்களுக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டால் கூட ஓப்பனாக சொல்லுங்கள். இப்போ இருக்கிற ஃபுட்டு அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ அதனால் அந்த ஃபேஷியல் ஹேருங்கிறது ஒன்றும் ஒரு பெரிய டேபு கிடையாது. தயவு செஞ்சு அதை பற்றி வந்துட்டு நமக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஸ் தயவு செஞ்சு ஆகாதீங்க. அது ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான். அது இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் போக போக வந்து அதுவே நார்மலைஸ் ஆகிடும். ஸோ அதனால் அதை பற்றிலாம் யோசித்து பயந்துட்டுருக்காதீங்க. ஒரு வேளை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எடுக்க விருப்பம் இருந்தால் எடுங்க, இல்லைன்னா அதோடு அப்படியே விட்டுடுங்க. யாரும் உங்களை வந்து எதுவும் சொல்ல போகிறதில்ல. இதான் என்னோடய ஃப்ரெண்ட்லி அட்வைஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.